ஸோ இன்றைக்கி லீஷியஸ்லேருந்து மட்டன் பீசஸ் ப்ளஸ் லிவர் அப்புறம் லெக்ஸ் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி தான் செய்கிற பிளான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு தனியாக போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் தேங்காயும் போட்டு ஒரு வணக்கிடலாம். அப்புறம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கேன். போட்டாச்சு. சரி, அது கொஞ்ச நேரம் வந்து இந்த மசாலா கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வதக்கி வச்சுருக்கிறது எல்லாம் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி இதில் ஆட் பண்ணி நம்ம இப்போ குக்கரில் ஒரு 4-5 விசில் விட போகிறோம். சால்ட்டும் காரமும் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லிவர் ஃப்ரைக்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமிளகாய் இதை போட்டு மிக்ஸி கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஆயில் விட்டு சீரகம் சோம்பு பச்சை மிளகா அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போது லிவர் ஆட் பண்ணியாச்சு. அரைச்ச கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கவும். எனக்கு வந்து பச்சை கருவேப்பிலை ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆறின பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கப்போ போட்டு கலக்கி வச்சிருவோம். லிவர் ஃப்ரைக்கு கொஞ்சம் கரம் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன். லெமன் வந்து லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. குழம்புக்கு பண்ண தேங்காய் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தனால நான் அதை கொஞ்சம் நெய்யில் வறுத்தி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னோடய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தது. லைக் நான் மகாராஷ்டிராவில் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த ஸ்டைலு. இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். இப்படி பண்ணுவேன். இது நல்லா ஃப்ளஃபியாக வருது பார்த்தீங்களா? இந்த 2 சைடு டேப் பண்ணி போட்டாங்கட்டி. சண்டேஸ் மீல் இஸ் வெல் ப்ரிப்பேர்ட். மட்டன் லிவர், மட்டன் குழம்பு, சப்பாத்தி.